ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் டொவினோ தாமஸுடைய நடிப்பில் ஒரு மலையாளம் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக தமிழ் டப்பிங்லேயே நம்மூர் தியேட்டர்ஸில் இன்றைக்கி வெளியாகிருக்கிற ஏஆர்எம், அதாவது அஜயண்டே ரெண்டாம் மோஷனம் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த விமர்சனம் பார்த்து முடித்த உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இந்த படம் சொல்லப்பட்ட அதே குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த கதையை சொல்கிறதுக்கே ஒரு 30 நிமிஷம் ஆகும். அதனால் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த படத்துடைய கதைக்கிழமை 3 காலகட்டங்களில் நடக்கிறதாகத்தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த கதையின்படி கரண்ட் டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னா 1990 நடக்குது. அப்போ நம்ம கதாநாயகன் ஒரு ஊரில் எலக்ட்ரிஷியனாக இருக்கிறாப்புல. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீட்டு பொண்ணை லவ் பண்ணுறாப்புல. அந்த பொண்ணும் இவர் மேலே உயிரையே வச்சிருக்குது. ஆனால் நம்ம கதாநாயகனுடைய தாத்தா இருக்காப்புலையே, அவர் ஒரு காலத்தில் மிகப்பெரிய திருடனாக ஊருக்குள்ளே தெரிஞ்சவர். இதனாலேயே அந்த குடும்பத்தை சேர்ந்த போய் தானே இவனும் திருட்டு போயிலாம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாயம் அந்த ஊர் மக்கள் இவங்க மேலே, இவங்க குடும்பத்து மேலே பூசத்தான் செய்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நம்ம வில்லனுடைய என்ட்ரி. அவர் நம்ம கதாநாயகன் கிட்ட வந்து ஒரு விளக்கு, அது சில மாதிரி இருக்குது, ஆனால் ஒரு அபூர்வ சக்தி இருக்கக்கூடிய ஒரு விளக்கு, அந்த விளக்கை நீ எடுத்து கொடுக்கணும், இல்லாட்டினா நீ பண்ண பித்தலாட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் ஊருக்கு முன்னாடி நான் போட்டு காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம கதாநாயகனை மிரட்டுறாப்புல. உண்மையாகவே அப்படி அந்த அபூர்வ விளக்கில் என்ன தான் இருக்குது, அந்த விளக்குக்கும் கதாநாயகனுடைய குடும்பத்துக்கும் என்ன தான் சம்பந்தம், கடைசியாக வில்லங்கிட்ட நம்ம கதாநாயகன் அந்த விளக்கை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு தயவு செஞ்சு மொத்த விமர்சனத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிற முடிவை எடுங்க மக்களே. பாசிட்டிவ்ஸில் 2 பாயிண்ட்டை பேசுகிறதுக்குள்ளேயே அண்ணன் நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு போய் பார்த்துட வேண்டியது படத்தை. அதுக்கப்புறம் இங்கே வந்து கடைசியில் குமுற வேண்டியது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக மொத்த விமர்சனத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன காலம் வேணாலும் எடுங்க. இந்த படம் இன்றைக்கி 3D வெர்ஷன் வெளியாகலை, 2D மட்டும்தான் ஆகிருக்குது. நாளைக்கு தான் 3D வெளியாகுமாமா. நான் 2D வெர்ஷனில் தான் பார்த்தேன், அதனால் 3D எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன், அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த கதைக்களம் ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன ப்ரோலாகில், அதுவும் நம்ம சியான் விக்ரமுடைய வாய்ஸில் ஒரு சின்ன விஷயம் நரேட் பண்ணப்படுது. அது பயங்கர எஃபெக்டிவாகவே கன்சீவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டொவினோ தாமஸுக்கு இது 50வது படமாமா. மிகப்பெரிய எஃபர்ட்டு அட்டகாசமாக பண்ணியிருக்காப்புல அந்த கதாபாத்திரத்தை அப்படிங்கிறத விட கதாபாத்திரங்களை. ஏன்னா 1க்கு 3 கதாபாத்திரம், அதை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபிசிக்கை அவர் மெயின்டைன் பண்ண விதமாகட்டும், பல காட்சிகளில் பர்ஃபார்மன்ஸில் அதை வந்து எந்த அளவுக்கு கன்வெர்ட் பண்ணார் அப்படிங்கிற விஷயமாகட்டும், ரொம்ப சூப்பராகவே டொவினோ தாமஸ் அந்த கேரக்டராகவே நின்றுருக்காப்புல இந்த படத்தில். அதுலேயும் குறிப்பாக அந்த மணியன் அப்படின்னு சொல்லி ஒரு தாத்தா கேரக்டர் ஒன்று வரும். அது ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கூஸ் பம்பை கிளப்பக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் ரொம்ப அழகாகவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு அவர் புல் ஆஃப் பண்ணியிருக்காப்புல. அவர் போக சுரபி லக்ஷ்மியுடைய கதாபாத்திரமும் சரி, ரோஹிணியுடைய கதாபாத்திரமும் சரி, இவங்க 2 பேரும் அந்த கொடுத்த கதாபாத்திரத்தை அழகாக பண்ணியிருக்காங்க. பாசில் ஜோசப் ஆகட்டும், கிருத்தி ஷெட்டி ஆகட்டும், ஹரிஷ் உத்தமன் ஆகட்டும்னு சொல்லி இன்னும் ஒரு சில கதாபாத்திரங்கள் அங்கே வர்றவங்க எல்லாருமே நீட்டாக அந்தந்த கதாபாத்திரத்தை கொடுத்ததை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் முதல்ல டெக்னிக்கலி சூப்பராகவே ஒர்க் அவுட்டை பண்ணியிருக்காங்க இந்த டீமு. குறிப்பாக ஜோமோன் டி ஜான் அவருடைய சினிமோட்டோகிராஃபி இந்த 3 காலகட்டங்களுக்கையும் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு தத்ரூபமாக கொண்டு வந்திருக்குது. டிஐ டீமுடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக உள்ளே இருக்குது. அது ரொம்ப விஷுவலி அப்பீலிங்காக இருக்குது. அதை டெஃபினட்டாக நம்ம ஒத்துக்கத்தான் வேணும். அதே நேரத்திலேயே திபு நினன் தாமஸ் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அட்டகாசமாக இருக்குது. இந்த படத்தில் ஒரு சில காட்சிகளை டெஃபினட்டாக அடுத்த கட்டத்துக்கு அள்ளி எரிஞ்சிட்டு போனது அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான் சூப்பராக இருக்குது. எடிட்டரான ஷமீர் முகமதை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு சில விஷயங்களை அவங்க ரிவீல் பண்ணுறாங்க. பட் அது ரிவீல் பண்ணப்பட்ட விதம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இதனாலேயே இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் டெஃபினட்டாக ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குதுங்க வென் கம்பேர்ட் டு த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு டிஃபால்ட்டாக படம் பார்க்கும்போது தோணத்தான் செய்யுது. இந்த படத்தில் இந்த ஜாதி சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களையும் இவங்க லைட்டாக வச்சுருக்காங்க. அதுவும் நம்ம கதாநாயகியுடைய வீட்டுக்கு வரும்போது ஒரு டம்ளர் தண்ணியை வாங்கி குடிக்கிறதுக்காக இவங்ககிட்ட கொடுப்பாங்க. அந்த ஒரு காட்சியிலேயே என்ன சொல்ல வந்தோம் அப்படிங்கிறத நெத்தியில் அடித்த மாதிரி நறுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல இயக்குனர். அப்படி தான் நான் சொல்லுவேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த படத்துடைய கதைக்களத்தையும் கதாபாத்திரத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கே படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சு இந்த டீமு.
படம் ஆரம்பித்து 30-35 நிமிஷம் கழிச்சோம் ஏங்க இப்போ என்ன சொல்ல வர்றாங்க, இந்த கதை இதைத்தான் நோக்கி போகுது அப்படிங்கிறதே நமக்கு புலப்படவே கிடையாது. ஒன்றுமே புரியலை, ஏதோ அங்கங்கே போயிட்டு வருது, இப்போ ஏதோ சொல்ல வர்றாங்க, பார்க்கலாம் எங்கே தான் போய் சேருதுன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதலாம் நம்ம படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் மொத்தமே பெருசாக சுவாரஸ்யம் இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டான ரைட்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. இந்த படத்தில் சொல்ல வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே செகண்ட் ஹாஃபில் தான் இவங்க ரிவீலே பண்ணுறாங்க. இதனால் செகண்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப டல்லாகத்தான் போகுது. இது ஒரு விஷயம். இப்போ படத்தில் ஹீரோவுடைய தாத்தாவே பேசிக்காக ஒரு திருடன் தான். அதனால் அவருக்கு ஏதோ ஒன்று அப்படிங்கும்போது நமக்கு எந்த ஒரு எமோஷனல் கனெக்ட்டுமே இந்த படத்தில் கிடையாது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த படத்தில் எங்கேயுமே பெருசாக நமக்கு எமோஷனல் கனெக்டே இல்லை. அதுவும் ஒரு பிரச்சனை தான் இந்த படத்துக்கு. இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் சப்ஜெக்ட் மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போதுங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே கிளம்ப தான் செய்யுது. ஆனால் இந்த ட்ரெஷர் ஹண்டிங் அப்படிங்கிற விஷயத்துக்கான ஸ்கோப்பு கதை நெடுகளும் இருந்துமே இவங்க அந்த சைடை எங்கேயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணவே கிடையாது. இவங்க கடைசியாக இந்த விளக்கை எங்கே போய் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி மொத்தமாகவே அந்த ட்ரெஷர் ஹண்டிங்கிற மேட்டரையே விட்டுவிட்டு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் படமாகத்தான் இந்த படத்தை இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே ஏங்க அவ்வளோ ஸ்கோப் இருந்து ஏங்க இவ்வளோ வீணடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலும் நமக்கு வரத்தான் செய்யுது. இது எல்லாமே போக படத்தில் குறிப்பிட்ட ஒரு சில கதாபாத்திரங்களை தவிர எல்லா கதாபாத்திரங்களுமே மேம்போக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கு. அது படத்துடைய வில்லன் கதாபாத்திரத்தே நீங்கள் எடுத்துக்கலாம். ஹரிஷ் உத்தமன்லாம் அவர் வில்லன் அப்படின்னா அதை அவர் தான் நம்பணும். அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் அது. ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் ஏதோ கிளைமேக்ஸில் பெருசாக நடக்க போகுது அப்படின்னா ஒரு சம்பவம் இல்லாமல் உப்புச்சப்பே இல்லாமல் ஆகிப்போச்சு அந்த கிளைமேக்ஸு. அது அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம் தான். உண்மையை சொல்லணும் அப்படின்னா கதாநாயகியுடைய அப்பாவை கூட பரவாயில்லைங்க, இவர் தாங்க கொஞ்சம் வெயிட்டான வில்லன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் போல தெரியுது. ஹரிஷ் உத்தமனுடைய கதாபாத்திரம்லாம் அந்த அளவுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு இந்த படத்தில். அவங்க 2 பேர் மட்டும் அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன் ஈவன் ஐஸ்வர்யா ராஜேஷே எதுக்கு இந்த கதைக்குள்ளே ஒரே ஒரு சீன் ஒரு ஃப்ரேம் வர்றதுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எதுக்கு, யாராவது ஒருத்தர் சும்மா போட்டு மொத்த கட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. பாசில் ஜோசப் ஆகட்டும், கிருத்தி ஷெட்டி ஆகட்டும், இவங்க 2 பேருடைய கதாபாத்திரம் கூட இன்னும் வலுவாக எழுதியிருக்கலாங்க. ஏதோ பேருக்கு உள்ளே வந்து ஸ்க்ரீனை ஃபில் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு படம் பார்க்கும்போது தோணுச்சு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு பொழுது போலனா பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. பட் இது ஓடிடியில், அதுவும் தமிழ் டப்பிங்கில் தியேட்டர்லேயே வெளியாயிருச்சு அப்படிங்கிறனால இந்த படம் ஓடிடிக்கு வரும்போது நம்ம இல்லத்தரசிகள்லாம் இந்த படத்தை விரும்பி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. அது ஓடிடியில் நான் தெளிவாக சொல்லிட்டேன். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவும் பெருசாக கிடையாது. இந்த படம் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் நான் சொன்ன மாதிரி நான் தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன். நம்ம ஊர் தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் வெளியாகிருக்கு. அப்புறம் நான் உங்களுடைய கால் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.